அன்னைக்கு தானே என்னால ஒரு விளக்கு கூட ஏத்த முடியல. நான் அவரை 16 சுத்திட்டு மட்டும் வணங்கிட்டு போனேன். என் புருஷனுக்கு வந்து இதயத்துல 3 அடைப்பு இருக்கு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், கிரிட்டிக்கலான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சொன்னது நாங்கள் சொல்ல முடியாது, 24 ஹவர்ஸ் தான் நாங்கள் டைம் கொடுப்போம்னு சொன்னாங்க. நல்லா இருக்காரு 1 வருஷமா. இப்போ எல்லா வேலையும் செய்கிறாரு, நல்ல ஆக்டிவா இருக்காருன்னா அது இந்த இறைவன் திருவருளால மட்டும்தான். பிரம்ம ஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கோவில் பார்த்தீங்கன்னா அவர் கையால பிடிக்கப்பட்ட மணலும் தண்ணியும் அந்த தீர்த்தமும் வச்சு எடுக்கப்பட்ட லிங்கம் தான். சுகர் பேஷண்ட்ல இருந்து, பிபி பேஷண்ட்ல இருந்து, கேன்சர் பேஷண்ட்ல இருந்து என்ன வியாதி வேணாலும் இருக்கட்டும்ங்க, இங்க வந்து ஒரு 16 விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி அது சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க அகத்தியர் வழிபட்ட அந்த சிவனை பார்த்த உடனே பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுதான், நியூட்ரல் ஆயிடுதான். அதனால இங்க அந்த கணக்கு இவர் எழுதவே மாட்டாராம். வணக்கம். இன்னைக்கு நான் தாத்தா கோவில்லாம் போட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இன்னும் சில கோவில்கள்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இது ரொம்ப இன்டீரியர்ல இருக்கக்கூடிய கீழ் கொடுங்காலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலை நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இது எதுக்காக ஃபேமஸ்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுகர் இல்லாத ஆட்கள் இல்ல, பிபி இல்லாத ஆட்கள் இல்ல, ஒரு 10 பேர் வீட்டுல ஒருத்தர் வீட்லயாவது கம்பல்சரி கேன்சர் இருக்கு. அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து எப்படி விலகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு போனா மட்டும் தான் முடியும். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோவில், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து அந்த என்ன சொல்லுவோம், அந்த கல்வெட்டுல இருந்து எடுத்து இது வந்து 1000 இயர்ஸ்க்கு பழமையான ஒரு கோவில். இந்த கோவில்ல அகத்தியர் மாமுனியே வந்து வழிபட்டு அவருடைய சாபமே நீங்க போயிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பெரிய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா பிரம்ம ஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கோவில் பாத்தீங்கன்னா இங்க கீழ்கொடுங்காலூர்ல அகத்தீஸ்வரர் கோவில்ல இருக்கு. என்னோட கோவில் பேர் பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் கோவில். ஏன்னா அகத்தியரே வந்து இங்க வழிபட்டாங்க அப்படிங்கறதுனால இது அகத்தீஸ்வரர் கோவில்னு சொல்றாங்க. ஆனா இந்த கோவிலுக்கு பேக் சைட்ல கத்ரி ஈஸ்வரர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப குட்டியான ஒரு ஈஸ்வரர் தான். அவர் தான் சுயம்புவாவே, அதாவது சிவனே டைரக்டா வந்து அகத்தியருக்கு காட்சி கொடுத்து உன்னோட சாபம் இன்னைக்கு ஃபுல்லா தீர்ந்துடுச்சு, இனிமேட்டு நீ சுகவாசியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட கோவிலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். நான் ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் காட்டியிருக்கேன். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வித் வீடியோவோட நான் ஃபுல்லா காட்டுறேன். கர்ப்ப கிரகத்தை மட்டும் காட்ட மாட்டேன், நீங்க நேராக தான் வந்து பார்த்தாகணும். ஸோ வியாதிகள் இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு தோஷம் இருந்துகிட்டே இருக்கு, என் காசு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது அப்படின்னா தாராளமா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க. அகத்தீஸ்வரே வந்து வழிபட்டாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஸ்ரீ ஆதி அகத்தீஸ்வரர். என்னன்னா இப்ப மூலவருக்கு முன்னாடி இருந்த ஈஸ்வரர் பாத்தீங்கன்னா இவர் தான். இங்க வந்து சுக நதியின் பின்னாடி ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மண்ணையும் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தையும் கொண்டு வந்து இந்த 3 லிங்கங்களையும் பிடிச்சு அகத்தியர் வழிபட்டு இங்க இருந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஏற்பட்டதான் பெரிய லிங்கம்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இந்த லிங்கத்தை வழிபட்ட உடனே தான் கத்ரி ஈஸ்வரர்ன்றவர் பின்னாடி அந்த இடத்துல இருந்தே காட்சி கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல அப்படியே கோவில் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக அவருக்கு சாப நிவர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையார் இவரை வந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அகத்தியர் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட்டுட்டு பிள்ளையார் சில விளையாட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதனால தலையில குட்டிடுவார் பாத்தீங்களா, அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும், இன்னும் நான் பழைய மாதிரியே இருக்கணும், அந்த கில்ட்டி ஃபீல் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இந்த பரிகார பூஜையை பண்ணி இந்த 3 லிங்கங்களையும் பிடிச்சு வச்சு அவருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அவர் கையால பிடிக்கப்பட்ட மணலும் தண்ணியும் அந்த தீர்த்தமும் வச்சு எடுக்கப்பட்ட லிங்கம் தான். காலப்போக்கில் அது இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இறுகி இன்னைக்கு இருக்கு. ஸோ இங்க வெளியவே வச்சிருக்காங்க விநாயகர் பக்கத்திலே பாத்தீங்கன்னா கருவறை நான் காட்டல, நீங்க டைரக்டா வந்து பாருங்க. இப்ப பின்னாடி அந்த கத்ரி மகரிஷியும் கத்ரி ஈஸ்வரரையும் காட்டுறேன். நம்மளோட பிரம்ம ஹத்தி தோஷத்தை போகக்கூடிய அந்த ஈஸ்வரரையும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா கோவிலும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா தானே வாசப்படி இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா வாசல் குட்டியா தான் இருக்கும். நான் வந்து 5.1 கரெக்டா அந்த 5.1 தான் இருக்கும் போல, 5 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வாசல் வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா செங்கட் சோழன் இருக்கார் இல்லையா, அவர் கட்டின கோவில் எல்லாமே பாத்தீங்கன்னா யானை உள்ள போக முடியாதபடி சின்னதா காம்பாக்டா தான் வடி வச்சிருப்பாங்க. எல்லா கர்ப்ப கிரகமும் சின்னதா தான் இருக்கும். பட் செங்கட் சோழன் கட்டினது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கும். இந்த ஊரே பாத்தீங்கன்னா செங்கட் சோழன் நல்லூர். அதுதான் வந்து மருவி செங்கல் சோழ நல்லூர் வந்து செங்கநல்லூர் போய் இப்போ கீழ் கொடுங்காலூர்னு ஆயிடுச்சு. அப்படியே மருவி கொடுங்காலூர்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் கல்வெட்டுல இருந்து பதிச்சு இப்ப ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப புக் போட்ட பிறகு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடிதான் நம்ம சிவன் இருக்காரு. பட் நீங்க டைரக்டா வந்து இவரோட அருளை வாங்கிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
இந்த 1000 காலம் பழமையான கோவில்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இதெல்லாம் பாருங்க, உண்மையான ஒரிஜினல் தூண் இது கிடையாது. இப்பதான் கும்பாபிஷேகம் ரீசெண்டா வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அதனால பெயிண்டிங்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த 48 நாட்களுக்குள்ள பாக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த பரிகாரம் என்ன, உங்களுடைய அந்த வியாதிகள்லாம் போறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோல காமிச்சிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்னேன்ல கல்வெட்டுல இருக்குன்னு. அந்த கல்வெட்டு எழுத்த படிக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்லை, நான் அதை படிக்கல. பட் இந்த செவுரு ஃபுல்லுமும் அந்த கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இதெல்லாம் எடுத்து அதை புக்லெட்டா போட்டிருக்காங்க. ஓகே, இந்த கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா, இப்ப இங்க இருக்கிறது தான் எடுத்து இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இதனோட ஸ்தல வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் புக்லெட் பிரிண்ட் ஆகல, பிரிண்ட் ஆனா நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதனோட இன்ஸ்ட்ரக்ஷனை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. சும்மா யாரோ சொன்னாங்க அதை எடுத்து நாங்க போட்டோம்னு இல்லை, இருக்கிற உண்மையான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சோ அடுத்தது நீங்க எதிர்பார்த்த கத்ரி ஈஸ்வரரை போய் பார்க்கலாம். கத்ரி ஈஸ்வரரை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு அருள் புரியுறாரா, ஹாப்பியா ஃபீல் பண்றாரா, என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டியே ஆகணும்ட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன். வித்தவுட் எனி டிலே வாங்க நான் காமிச்சிட்டேன். நான் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டேன். அங்க போனா சுகர் பேஷண்ட்ல இருந்து, பிபி பேஷண்ட்ல இருந்து, கேன்சர் பேஷண்ட்ல இருந்து என்ன வியாதி வேணாலும் இருக்கட்டும்ங்க, இங்க வந்து ஒரு 16 விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி அது சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. அது இந்த ஊர் மக்களும் நம்புறாங்க, நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நான் அவரை காமிச்சிடுறேன். அகத்தியருக்கு நேரடியா காட்சி கொடுத்து அந்த சிவனை அவர் அப்படியே காட்சி கொடுத்து லிங்கமா ஆயிட்டாரு. அதுதான் இவரே. இது நம்ம மக்களால செஞ்சு எடுத்து வைக்கப்பட்ட லிங்கம் கிடையாது. அகத்திய முனிவருக்கு அவரே காட்சி கொடுத்தது. இது உள்ள போயிட்டு அகத்தியரால மட்டும்தான் பூஜை பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் கேப் இருக்கு பாருங்க, குட்டியான கேப். செங்கட் சோழன் கட்டினாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இந்த வாசல் பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கேன், நான் சாவ புழைக்க இருக்கேன், இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இந்த ஆப்ரேஷன் கூட 80-20 அப்படிதான் பெர்சன்டேஜ்லாம் சொல்றாங்க அப்படின்னா கூட பயப்படாம சோமவாரம் திங்கட்கிழமையில இங்க வந்து ஒரு 16 விளக்கு போட்டு சாமியை வேண்டிக்கோங்க. 100% அவர் கை கொடுத்து நிறைய பேரை காப்பாத்தி இருக்காரு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு டிவோட்டியா பேசியிருக்காங்க. அவங்க சொல்லிதான் நம்ம இந்த கோயிலுக்கும் வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க, கிட்னில ஸ்டோன் இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிலாம் நான் கேட்டதுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணீங்க இல்லையா. ஸோ மாத்தி ஏதாவது ஒரு உடம்பு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதனால இந்த கோயிலுக்கு வந்துட்டு போலான்னு நாங்களும் வந்திருக்கோம். எங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழணும்னா முதல்ல நோய் நொடி இல்லாம இருக்கணும், அது நடக்கும்னு கண்டிப்பா கத்திரி ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த கேமரா மூலமா வேண்டிக்கோங்க. இந்த கோவில் நிர்வாகிகள் இவரை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நாங்க எடுத்திருக்கோம். மூலஸ்தானத்தை எடுக்கல, அகத்தியருக்கு காட்சி கொடுத்த அந்த சிவனை மட்டும் நாங்க எடுத்திருக்கோம். இவர் தான் அந்த 16 விளக்கு போட்டு திங்கட்கிழமை இங்க வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தா கூட காப்பாத்தி கொடுக்குறாராம். நம்ம எல்லா சிவன் கோவிலும் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் வந்து ஓலைச்சுவடியும் பேனாவும் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா இங்க வந்து அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையா. ஏன்னா இங்க அகத்தியர் வழிபட்ட அந்த சிவனை பார்த்த உடனே பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுதான், நியூட்ரல் ஆயிடுதான். அதனால இங்க அந்த கணக்கு இவர் எழுதவே மாட்டாராம். சோ இந்த கோவில்ல இந்த சண்டிகேஸ்வரரும் ரொம்ப விசேஷமானது. சோ ஒவ்வொன்னும் தொட்டு ஒன்னோட ஒண்ணு அப்படியே கனெக்ட் ஆகி வருது பாத்தீங்களா. அதே போல அகத்தியர் வந்து வழிபட்ட உடனே சிவன் வந்து காட்சி தந்தார்ல, அதனால பிள்ளையாரும் வந்து காட்சி தந்திருக்காங்க, முருகரும் வந்து காட்சி தந்திருக்காங்களாம். கோவில் உள்ளவே அந்த பிள்ளையார் ஓடி வந்து அங்க நின்ற கோலமாவே இருக்கு. நான் அவரை காட்ட மறந்துட்டேன், அவரையும் நீங்க வந்தா பார்க்கலாம். அதே போல முருகர் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி எந்த ஒரு முருகரும் இருக்க மாட்டாரு. அண்ணன் அப்பா எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. சோ நானும் வரேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தென்பழனி ஆண்டவரா இருக்காங்க. இந்த கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த முருகர் கோயிலையும் பார்க்கலாம், பக்கத்துல ராமர் கோயிலையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, இன்னும் இதெல்லாம் கூட கரையவே இல்லை பாருங்க. அதுக்குள்ள நம்ம வந்தோம்னா எல்லாமே நடக்குங்கிறதுனால தான் நாங்க ஓடி வந்து எங்களோட வேண்டுதல் வச்சிருக்கோம். சோ உங்களுக்கும் நான் அதை காட்டணும் தான் இந்த மழையிலயும் நனைஞ்சுக்கிட்டே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். அடுத்தது ஒரு பைரவர் இருக்காரு, அவரோட ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த கோவில்ல பைரவரும் ரொம்ப விசேஷம். இந்த பில்லி சூன்யம் ஏவல் எது இருந்தாலும் இந்த நாய் கவ்வி எடுக்கிற மாதிரி அதையும் கவ்வி எடுத்துருவாராம். அது ரொம்ப விசேஷம். பில்லி சூன்யம் வச்சவங்களாம் இங்க வந்து விளக்கு போட்டு போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருந்தா கூட இங்க வந்து 2 விளக்கு போட்டீங்கன்னா கூட போதும். ஓகே, இந்த கோவில்ல இது மட்டும் விசேஷம் இல்லை, சனி பகவான் விசேஷம், அம்பாள் விசேஷம். அதாவது அம்பாள் எந்த விதத்துல விசேஷம்னு பாத்தீங்கன்னா திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரி இருப்பாங்களா, அதே மாதிரி சேம் டிட்டோ சேம் ஆசிட்டிஸ் இருப்பாங்களாம். இந்த கொற்ற மழையில நான் எங்க போய் எடுக்காதனால நீங்க இதுக்காகவே நேர்ல வந்து பாருங்க.
சனி பகவானும் இன்னும் விசேஷம். ஸோ நான் இங்க வந்து எனக்கு சரியாச்சு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்தது என் ஹஸ்பண்டுக்கு, அது சரியாச்சுன்னு ஒரு அக்கா சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அக்கா வாங்க வாங்க வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சிவாய நம்ம வணக்கம். உங்க பேர் என்னக்கா? என் பேர் வந்து உஷா. ஓகே. எங்க வீட்டுக்கார் பேரு உமாபதி. நீங்க எந்த ஊர் தானே? நான் இதே ஊரு, இந்த தெரு தான். ஆனா நான் தற்சமயம் ஒரு 20 வருஷமா நான் செய்யார்ல வசிக்கிறேன். இங்க வந்து எப்பவும் எங்க வீட்டுக்கார் இந்த தெருவுலயே பிறந்து வளர்ந்தவர்ன்றதுனால நாங்க இங்க வந்து வழிபடுவோம். இந்த அம்மா அமிர்தவல்லி அப்படின்றதுனால அந்த அம்மா கிட்ட வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு இந்த கத்தீஸ்வரருக்கு 16 தீபம் போட்டு வேண்டிக்கன்னு இந்த தெருவுல ரொம்ப முதுமை அடைஞ்ச ஒரு பாட்டி இருக்காங்க. கைலாயத்துல இருந்து வந்தவரே நம்ம தெருவுல காட்சி கொடுத்துருக்காருமா, நீ கலங்காத, அவர்கிட்ட போயிட்டு நான் தீபம் போடுறேன்னு வேண்டிக்கிட்டு போ அப்படின்னாங்க. அன்னைக்கு தினம் என்னால ஒரு விளக்கு கூட ஏத்த முடியல. நான் அவரை 16 சுத்திட்டு மட்டும் வணங்கிட்டு போனேன். என் புருஷனுக்கு வந்து இதயத்துல 3 அடைப்பு இருக்கு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், கிரிட்டிக்கலான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டருங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சொன்னது, நாங்க சொல்ல முடியாது, 24 ஹவர்ஸ் தான் நாங்க டைம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த நேரத்துலயும் நான் அவரை 16 சுத்திட்டு என்னால ஒரு தீபம் கூட போட முடியாம அழுதுகிட்டே அவரை வணங்கிட்டு போனேன். ஆனா எங்க வீட்டுக்காருக்கு ஜிஹெச்சுக்கு போயிட்டு நாங்க அஞ்சோ பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்காரு. ஒரு வருஷமா இப்ப எல்லா வேலையும் செய்யறாரு, நல்ல ஆக்டிவா இருக்காருன்னா அது இந்த இறைவன் திருவருளால மட்டும்தான். அதனால நீங்க அதுக்கு அடுத்து நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு முன்னாடியும் பல பேர் வந்திருக்காங்க. நான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். இங்க வந்தா பிரம்மகத்தி தோஷம், ஜாதகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது தொன்று தொட்டே வருது. இங்க ஒரு வில்வ மரம் இருந்தது, அது வந்து 1000 காலத்து மரம். இப்போ கும்பாபிஷேகத்துக்காக அதை கொஞ்சம் அகட்டினாங்க. அப்பவும் அது வந்து நல்ல பெருசா வந்துருச்சு. இந்த வில்வ மரமும் அவரும் தான் இந்த கோவிலுக்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த சாமியை வணங்குனவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு குறையும் இல்லை, நல்ல தீர்காயுளோட இருப்பாங்க. ஓகே. இப்ப மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு நான் கிட்னி ப்ராப்ளம் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்காக நான் கஷ்டப்படும் போது அக்கா நீ ஏமா கஷ்டப்படுற, இங்க வா சரியாயிடும்னாங்க. ஸோ நாங்களும் வந்து 16 தீபம் ஏற்றி சாமியை வேண்டியிருக்கோம். எங்களுக்கும் நல்லது நடக்கும் நான் நம்புறேன், உங்களுக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கான். இப்போ வந்த கும்பல்ல நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா யாருமே கிராமத்து மக்கள்ங்கிறதுனால வீடியோக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, சிலதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது, அனுபவிச்சாதான் புரியும்ல. அந்த மாதிரி நீங்க அனுபவிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆப்ரேஷன் வரைக்கும் போகணும்னாலும் நம்பி இங்க வாங்க, கத்திரி ஆண்டவர் நம்மளை காப்பாத்துவார். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அது யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம் அக்கா. தேங்க்யூ so மச்.